எனக்கு அன்பானவர்களே, கற்றுக் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த கால வேளையிலே ஒரு வசனத்தை தியானிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை வேண்டும், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே ஒரு விடுதலை வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிற நம்முடைய முழங்கால்களை நிமிர்த்தி, நம்முடைய நெகிழ்ந்து போயிருக்கிற நம்முடைய கைகளையும் நிமிர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும். என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பது ஜெபம் மாத்திரமே தான். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபம் 1 மணி நேரமாவது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டீர்களா என்று அங்கலாய்ப்போடு சீசலை பார்த்து நாம் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய முழங்கால்களையும் நம்முடைய கைகளையும் நாம் நிமிர்த்தும் போது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவர் பெரிய காரியங்களை, விடுதலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம் வேலை ஸ்தலங்களிலே, நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தர அவர் வல்லமுள்ளவராக. நாம் செய்ய வேண்டியது இந்த ஜெபம் தான். இந்த ஜெபத்தை செய்யும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதே சமயத்தில் நம்முடைய ஜெபம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம ராங் நம்பர்ல மற்ற யாரையோ நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்காது. நாம் கரெக்டாக ஆண்டவரை நோக்கி, அந்த இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தாமே நமக்கு வெளியரங்கமான காரியங்களை நமக்கு செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்கும் போது, நம்முடைய கைகளை ஆண்டவர் நோக்கி வைக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எல்லா இடங்களிலுமே நாம் எதிர்பார்க்கிற எல்லா இடங்களிலுமே நமக்கு விடுதலை தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.